என்னடி என்ன அண்ணனை காணும்? தெரியலையே மாமா கரெக்டாக வந்துடும். ஃபோன் அடிப்புமா. வந்துட்டு இருப்பானா இருக்கும். சரி அடிக்காத வரட்டும். சரி அண்ணன் எப்போ வரேன்னு சொல்லிச்சு? தெரியல, சொல்லலை. நான் 2 நாளைக்கு வராமல் இருக்கேன், நல்லதுதான். ஏன்னா அண்ணன் இருக்காமலாம். ஏய் லூஸு, இப்போ தான் சொன்னேன் எப்போ வரும்னு தெரிலன்னு. நான் வந்துடுவேன் அண்ணன். என்ன லூசு வளருத? திரும்பி பாருடி. ஏன்னா எப்போண்ணா வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நந்தினி. நீ எப்படி இருக்கா? பவி எப்படி இருக்கா? நாங்கள் நல்லா இருக்கோண்ணா. இப்போ தான் கேட்டேன் இவன் எப்போ வரீங்கன்னு தெரிலண்ணா. சொல்லிட்டு வந்தால் தானே தெரியும். இவங்க எப்போ வந்தாங்களாமா? காலையில் தான் வந்தேன். ஏன் அதை சொல்லிட்டு வர முடியாதா? இப்போ என்ன பிரச்சனை? வந்தாச்சுல வேற என்ன? சரி இந்நேரம் வந்திருக்கீங்க. ஏன் என்னாச்சு? இப்போ தானே காலேஜ் விடும். காலேஜ் இப்போ தான் முடியும். அண்ணன் வருவாளா கூப்பிட? ஃபோன் பண்ணிவிட்டு கேட்டுட்டு வர வேண்டியதானே? நான் 2 பேரும் பஸ்ஸில் வருவீங்கன்னு நினச்சேன். உங்கள் அண்ணன் போகலையா? நீ எனக்கு நைட்டு கிளம்புறாங்கன்னு தானே சொன்னேன். அப்படி தான் அண்ணன் வந்தனைக்கு அல்ல சொன்னான். அதுக்கப்புறம் இருந்துட்டு இன்றைக்கி தான் போகிறான்னு தெரியும். இப்போ இதை ஏன் சொல்லலைன்ட்ட? மறந்துட்டேன். நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் நான் சொல்லிப்பேன் வராதீங்கன்னு. சரி உங்கள் அண்ணன் எப்போ வருவாங்க? தெரியல, எப்போதுமே கரெக்டாக வந்துடுவான், இன்றைக்கி வரலன்னு. சரி நந்தினி எப்போம்மா வந்தேன்? நாங்கள் முந்தானத்தே வந்துட்டோண்ணா. பையன் வந்திருக்கலாமா? அவன் மட்டும் தனியாக இருப்பாளாண்ணா. அதான் எக்ஸாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. சரி சரி. என்ன சொல்லுங்க. பிரியா உன்னை பார்க்கணுன்னு தான் வந்தேன். அண்ணன் வந்துட போகிறான், நீங்கள் கிளம்புங்க. பஸ்ஸில் வந்திருப்பீங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலான்னு வந்தேன். சரி அம்மாட்ட பேசுனியா? ஆமாம் பேசினேன் நேற்று. சரி சரி சரி. கல்யாணத்துக்கு ஒன்றையும் கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன். வந்துடுண்ணா. எங்கே? நான் வரல. அண்ணனுக்கு தெரிஞ்சு வெட்டியே போட்டுருவோம். இப்படி சொன்னால் எப்படி? எல்லோரும் கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. அம்மாவும் வராங்க. நான் வரலப்பா. சரி வரலண்ணா விடு. அம்மா உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. என்னைக்கு வரேன்? எப்படி வர? பயமாக இருக்கேன். உன்னை கூப்பிட்டு போய் என்ன பண்ண போகிறவ? அம்மா பேசணும்னு சொன்னாங்க, பார்த்து அவ்வளோதான். சொல்லு, அம்மாட்ட சொல்லுதேன். எக்ஸாம்லாம் மூடி லாஸ்ட் எக்ஸாம் அன்னைக்கு வரையா? 1 hour. சரி எக்ஸாம் முடிஞ்சோடனே ஒரு 1 hour வீட்டுக்கு போயிட்டு இருந்தாலும் வீட்டில் கொண்டு விட்டுருவேன். பயமாக இருக்கேன். என் மேலே நம்பிக்கை இல்லையா? உங்களை சொல்லலாம், அண்ணனுக்கு தெரிஞ்ச என்ன செய்வானே தெரில. சரி எனக்கு நான் தெரிய தானே போகுது. அது ஏற்கனவே உங்கள் அண்ணனுக்கு தான் தெரியுமே, அப்புறம் என்ன? சரி நந்தினி போயிட்டே கொடுத்துட்டே இல்லையா? இல்லை, அண்ணன் போன பிறகு கொடுத்துக்கலான்னு இன்னைக்கு நைட்டு கொடுக்கேன். சரி சரி கொடு. எதுக்காகனா கிஃப்ட்லாம் வாங்கியிருக்கீங்க? நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லையே. இதெல்லாம் கேட்டால் கொடுப்பாங்க. சரி எனக்கு தோணுச்சு வாங்கி கொடுத்துருக்கேன், வாங்கிக்க பிரியாட்டேன்னு பவிட்டையும் சொல்லிடு. வரணும்னு விருப்பம்தான், என்ன செய்ய இவளால் வர முடியாமல் போச்சு. ஏன் நீங்கள் வந்திருக்க வேண்டியதானே? உங்களை நானே வராண்டானே? பாரு நந்தினி எப்படி சொல்லுதா பாரு. வரவான்னு கேட்டேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே, வேண்டான்ட்டா. இப்போ வந்திருக்க வேண்டியதானு சொல்லுதான். அது நீங்கள் வந்த அப்புறம் அண்ணன்ட்ட மாட்டிக்கிடுவேன். தெரியுதுல, அப்புறம் ஏன் அப்படி சொல்லுதேன்? சரி சரி, கால் பண்ணுறேன், வீட்டுக்கு போங்க. அண்ணன் வந்துடுவான். போச்சு, அண்ணன் வந்துட்டான். கிளம்புங்க, நீங்கள் கிளம்புங்க, நின்றுட்டே இருக்காங்க. வரட்டுமே, பயந்து போய் சொல்கிறியா நீ? பயந்து போய் சொல்ல, இப்போ அது தேவையில்லைன்னு சொல்கிறேன், போங்க. இல்லைன்னா அப்படியே நின்றுங்க, திரும்பாதீங்க. போச்சு, அண்ணன் பார்த்துட்டேன். இப்போ என்ன நடக்க போது தெரில. எனக்கு தாண்டி அடி கன்ஃபார்மு. அப்படியே நான் வேணா உங்கள் அண்ணன்ட்ட பேசட்டா? சும்மா இருங்க, ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்காங்க. போங்க நீங்கள், தயவுசெய்து கொஞ்சம் போகிறீங்களா? போங்க. அப்படியே நீ ரொம்ப பயப்படுதலாம். நான் வேணா பேசுகிறேன். நீங்கள் இப்போவே பேசினா ரொம்ப டென்ஷன் ஆவான். உங்கள் அண்ணனை பார்த்தோன்னே நான் போனாலும் அது மரியாதையே இருக்காது. உங்கள் அண்ணனை கண்டதும் பயந்து போகிறான்னு நினைப்பாங்க. அப்புறம் எப்படி உன்னைய பார்த்துக்குவேன்னு நினைப்பாங்க. அதுக்காக இப்போ என்ன பண்ண போறீங்க? உங்கள் அண்ணன்ட்ட சொல்கிறேன் என்ன லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் நான் தான் பார்க்க வந்தேன், அவளுக்கு தெரியாது இன்னைக்கு வந்ததுன்னு சொல்கிறேன். வேண்டாம், இது பொது இடம்லாம். ஆனால் எப்படி கூப்பிடுவான்னு தெரில. வேண்டாம், இதெல்லாம் இன்னொரு நாள் பேசிக்கலாம். நீங்கள் கிளம்புங்க. நந்தினி இப்போ என்னடி பண்ண? அண்ணன் உட்காந்துட்டே இருக்கான், இறங்கி வரவே இல்லை. அதான் எனக்கும் தெரிலடி மாமா, என்னையும் கூப்பிடல, ஒன்றும் சொல்லவும் மாட்டேக்கு, இறங்கியும் வரல. காரை திறந்துட்டு அது பாட்டு உட்காந்துருக்கு. என்னடி பண்ண? நீ கேள அண்ணனை. என்னடி கேட்க சொல்லுது? பயமாக இருக்கேன் மாமா, என்ன மைண்டில் இருக்குன்னு தெரியலையா? சரி மாமா அடித்தாலோ இல்லை திட்டினாலும் அமைதியாக நின்றுடி, அதுதான் நமக்கு நல்லது. ஏதாச்சும் சொன்னோம் எதிர்த்து அவ்வளோதான். அப்போ அப்படி இல்லைன்னா நாட்டு போய் பேசுறேன். இப்படியே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆவதுக்கு பயமாக இருக்கான்னு ஒன்றும் சொல்லாமல் இருக்கானேன்னு தான். என்னையும் போய் பேச விட மாட்டேன். உங்கள் அண்ணனே பார்த்துட்டாங்களா, அப்புறம் என்ன? நீங்கள் சும்மா இருங்க. போகலாம் சொன்ன நல்லா போயிருக்கலாம்ல. சரி நீ கிளம்பு, நான் அதுக்கப்புறம் போவேன். பிரியா இப்படியே நின்றுட்டேன்னா ரொம்ப கோபப்படும். வா மெல்ல போவோம். ஆனால் எனக்கு அடி கன்ஃபார்ம் இன்னைக்கு, அது மட்டும் உறுதியாக தெரியுது. உன்னையும் அடிக்க மாட்டானே, என்னையத்தான் அடிப்பான். எப்படி அடி கன்ஃபார்ம்? வா. என்ன போயிட்டு பிறகு வரவா? எத்தனை மணிக்கு வரணும்? கூப்பிட வரணுமா இல்லை எப்படி? வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவீங்களா?
இல்லைன்னா வெயிட் பண்ணா சொல்லுங்கள், வெயிட் பண்ணுறேன். மாமா கண்ணு தெரியுதா? இல்லை குரல் கேட்டவொன்னே தான் தெரியுதா யாருன்னு? பிரியா வந்துரு, செம்ம கோவத்தில் இருக்கு மாமா. பிரியா கோவப்படாதான் சரியா? போயிட்டு என்ன ரியாக்ஷன் மட்டும் எனக்கு சொல்லிடுறேன் ப்ளீஸ். ட்ரை பண்ணுறேன், பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கு பண்ணுறது எப்படியாட்டும் சரியா? ம் சரி பார்த்து போ. நீங்கள் பார்த்து பேசுங்க என்ன? சரி நான் நீங்கள் கிளம்புங்க. பிரியாவால் கால் பண்ண முடியாட்டி கூட பவிட்ட ஏறிட்டு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ண சொல்லுவேன் என்னண்ணா. ம் சரிம்மா, ஆனால் மறுபடியும் அவங்ககிட்ட கோவப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க சரியா? பார்த்து கவனமாக பண்ணுங்கள். ம் சரிண்ணா. ஆமாம் அமைதியாகவே நிற்கேன். ஏதாட்டும் கேட்டாலாட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பேசாமல் பக்கத்தில் போயிட வேண்டியதான். மாமா இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச காலை ஒட்டிச்சிருவேன் ஐயா. மாமா இப்போ தான் தெரியுதோ? ஆ இப்போ தான் தெரியுதோ மாமான்னு? சரி கோவப்படாதீங்க, நான் பக்கத்தில் வரட்டா? இப்போ தான் சொன்னேன், காதில் விழுந்துச்சா இல்லையா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? கேனை மாதிரி தான் தெரியல கேட்கேன். உடம்புல எவ்வளோ கொழுப்பு இருந்தா நான் வந்திருக்குன்னு எடுத்து உங்கள் பாட்டு நின்று பேசிட்டு இருக்கியா? இப்போ உடம்புல பயம் இல்லைன்னு தானே அர்த்தம். கை வைக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். பேசணுன்னா அரைச்சிடும் பார்த்துக்க. எவ்வளோ திமிரு வச்சுருக்கான். காலேஜில் அது கேம்பஸுக்குள்ளே தைரியமாக நின்று பேசிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும். நான் அவ்வளோ நேரம் உட்காந்துட்ருக்கேன் காரில். ஆ உங்களுக்கு அப்படி பேச்ச வேண்டி கிடக்கு. அவ்வளோ தைரியம். ம் கேட்கணும் என்ன வரீங்களா இல்லையான்னு. மாலை போட்டு அழைச்சா தான் வருவீங்க. இல்லை அதுவும் நான் சொன்னதுக்காக வந்தியா இல்லை அங்கே உத்தரவு கொடுத்தவொன்னே தான் வந்தியா? மாமா நீங்கள் திறந்துட்டு ஒன்றுமே சொன்னாமல் அமைதியாகவே இருந்தீங்களா? அதான் பயந்து போய் நின்றுட்டு இருந்தோம். கொஞ்சம் இருந்தா என்னை பார்த்தோன்னே இங்கே வந்திருக்கணும் என்கிட்ட. அங்கே நின்று பேசிட்டு இருக்கக்கூடாது. வந்தாலும் திட்டுவீங்களான்னு பயம். இப்போ எப்படி வந்தீங்க? ஆ இப்போ எப்படி வந்தீங்க? திட்ட மாட்டேன் நினச்சி வந்தீங்களோ? இல்லைன்னா திட்டக்கூடாதுன்னு சொல்லதுக்காக வந்திருக்கீங்களா? மாமா ஏன் இப்படி பேசுறீங்க மாமா? வர்ற கோவத்துக்கு அரைஞ்சு பல்ல பெற்றுறேன். குழஞ்சிட்டு இருக்க நீ என்ன? இல்லை என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஓ பேசுறதுக்காக தான் காலேஜ் முடிஞ்சப்பறம் எனக்கு கால் பண்ணல எங்கே வரீங்கன்னு. இல்லை மாமா, பிரியா கேட்ட அண்ணன்னு வரலன்னு நானும் யோசிச்சேன்னா அப்புறம் வந்துட்டுருப்பீங்கன்னு நினச்சேன். அப்புறம் கால் பண்ண கேட்கட்டானே பிரியா வேண்டாம் அண்ணன் வந்துட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டான். அதான் பண்ணலை மாமா. அப்புறம் எப்படி வந்தான்? ம் இல்லை நான் பிரியாட்ட கேட்டுட்டு தான் இருந்தேன் அண்ணன் எப்போ வருதுன்னுட்டு. அவளை என்கிட்ட சொல்லலைன்னு சொன்னான். ஆனால் திடீர்னு அண்ணன் வந்துட்டாங்க. அந்த பல்ல கட்டி பேசிட்டு இருக்கீங்க. ஏன் மாமா இப்படி சொல்லுறீங்க? என்ன சொல்லணும்? மாமா உடஞ்சிட்டு இருக்கத கோவம் எனக்கு அப்படி தான் வருது. 4 பேர் பார்த்தேன்னு வச்சுக்கோ மூஞ்சிலே காரி துப்புவானுவேன். இத்தனை நேரம் உங்களை கொண்டு விட்டுட்டு கொண்டு கூட்டிகிட்டு வந்துட்டு எங்கே போனாலும் உங்களுக்கு பின்னாடியே இருந்து எல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நல்லா கேவலப்படுத்துங்க. பார்த்தனும் அவ்வளோ பேர் கேவலமாக கேட்பானுவேன். காலேஜ் கேம்பஸில் ஒரு பையன்கிட்ட நின்று பேசிட்டு இருக்காள் உன் முன்னாடியும் வந்தாங்கச்சுன்ட்டு. நாங்கள் எதிர்பார்க்கலாம் வந்துட்டாங்க. அப்போ பேசாமல் எப்படி இருக்கேன்? அதுக்கு கேம்பஸ்குள்ளே நின்று பேசுவீங்க. அது நான் வந்தது பிறகும் அப்புறம் எதுக்கு நாங்கள் கொண்டு விடணும் கூட்டிகிட்டு வரணும்? உங்களுக்கு ஒரு ஆள் கேவலப்படுறதுக்கு. நீங்கள் போங்க தனியாகவே போயிட்டு என்னன்னு பண்ணுங்கள். அப்படி சொல்லாதீங்க மாமா. உடஞ்சிட்ருக்காத எனக்கு கோவம் ரொம்ப வருதுன்னு நீ சொன்ன கேளு. அடிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். அப்புறம் அடிக்க வச்சிடாத சொல்லிடுச்சு. உனக்கெல்லாம் ரொம்ப திமிராகி போச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இல்லை ஜவுளி கடையில் அன்னைக்கு ஒருத்தன் பேசணும்ல அவன். அப்போ பயமாக இருந்துச்சு என்ன செஞ்ச நீ? நான் வந்தோடனே சொல்லு வாய் திறந்து. உங்ககிட்ட வந்தேன். அப்போ பயமாக இருந்தானே என் பின்னாடி வந்தாச்சு. இப்போ ஆள் இருக்காங்களா என்ன? எதுக்கு மாமா இப்படி பேசுறீங்க? நீ எப்படி பேசணும்? எப்படி பேசணும்? நீயும் அவ கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா வேலையும். எனக்கு தெரியாமல் அவளுக்குமே தெரியாமல் நடந்தது. அதுக்கு எங்கள் மேலே கோவப்படுறீங்க? எதிர்த்து பேசாத. பேசுனா வாயில் சப்புன்னு வச்சிருவேன். அவளை கண்டுக்காம விட்டு ரொம்ப தப்பாக போச்சு. தெரிஞ்ச உடனே 4 அரை சப்புன்னு அவளுக்கு வச்சுருந்தேன்னா ஒழுங்காக இருந்திருப்பாள். ஒன்றும் சொல்லாமல் இருக்க போய் தான் அவள் இந்த ஆட்டம் ஆடுதான்னு நினைக்கிறேன். அன்னைக்கு என்னடா தனியாக காடுன்னு போயிட்டு வந்திருக்கான். இன்னும் என்ன பண்ணியிருக்கா சொல்லு. போச்சு வந்து பெரிய லூசான நான் தான் மாட்டிட்டு முடிக்கும். சரி அவன் வந்து சொல்லட்டும். பார்த்து ஒரு நல்ல முடிவாக எடுப்போன்னு யோசிச்சான். அப்பா கேட்கலங்க தும்மிரில் ஆடுதானே இரு. இப்போ அவளுக்கு 2 குட்டுத்தா தான் வச்சரி வருவான். மாமா நில்லுங்க மாமா. மாமா நில்லுங்க ஒரு நிமிஷம். என்ன என்ன இப்போ அவட்ட போய் என்ன பேச போகிறீங்க? எப்படி அவட்ட போய் பேசுறதுக்கு உங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா இல்லை என்ன பேச போகிறேன்னு சொல்லிட்டு போய் பேசணுமா? மாமா என்ன மாமா?
போ எவன்ட்டையுமே குழஞ்சிட்டு இருக்கு போ வந்துடாத பக்கத்தில். சரி பிரியாட்ட போய் சத்தம் போடாதீங்க, நான் அவட்ட சொல்லுவேன். இன்னும் இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேண்ணே. நீ பார்த்து கிழிச்சதெல்லாம் போதும். அவள் ஏன் தங்கச்சி, நான் பார்த்துக்கிறேன். உன் வேலை ஏதாவது பார்த்துட்டு இருக்கு சாமி. உங்கள் தங்கச்சி தான், அவள் என் ஃப்ரெண்டெல்லாம். நான் தோட்ட நிப்பாட்டிக்க நந்தினி, இதுக்கு மேலே பேசாத சொல்லிட்டேன். சரி மாமா, பாவம் மாமா, பாய்ந்துட்டே இருப்பான். பேசாமல் அமைதி இருந்தேன்னு சொன்னேன். என்ன செய்ய அண்ணா ஒன்றுமே கேட்கவும் இல்லை பேசவும் இல்லை. என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே. போச்சு அண்ணன் வந்துட்டாங்க. ஏண்ணா அண்ணன் இப்போ தான் கணக்கு தெரியுதோ? ஆ என்ன சாரிண்ணா. எதுக்கு சரி? ஆ எதுக்கு சரி? உன்கிட்ட மறைச்சது தப்பு தானே. மாமா அவளை அடிக்காதீங்க மாமா. லூஸ் நந்தினி என்ன அவளு அண்ணன் என்ன அடிச்சுட்டு போகிறான். என்ன சாரிண்ணா மன்னிச்சிடண்ணா. சாரிக்கு குப்பையில் போடு. நான் கேட்கலன்னா உனக்கு தும்புற அதிகமாயிட்டேனே. ஆ காலேஜ் கேம்பஸில் எல்லோரும் பார்ப்பாங்கன்னு என்ன இல்லை உனக்கு? வர வச்சு பேசிகிட்டு இருக்க. அப்போ எவ்வளோ திமிர் இருக்கு உனக்கா உடம்புல? நீ என்ன முட்டால் நினச்சிட்டு இருக்கியல்ல? கேட்கலன்னு நீ உன் இஷ்டப்படி என்னன்னாலும் பண்ணுவேன். ஆ எங்கேனாலும் போவேன். கேட்காம இருக்கான்னா அண்ணே அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நம்ம ஒழுங்காக இருக்கணும்னுங்கிற அர்த்தம் இல்லை. உன் படுக்கு தனியாக சுற்றுதுன்னா 12 மணிக்கு 1 மணிக்கு ஃபோன் அடிச்சு கேட்க தரல எனக்கு அது வேணும் இது வேணும்னு. ஆ இது சொல்லணும் உனக்கு தோணலையா? இல்லை கேட்கேன். இல்லை இவன்கிட்ட ஏன் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கியா? நான் அப்படிலாம் நினைக்கல, பயமாக இருந்துச்சு வந்துட்டு சொல்ல. என்கிட்ட இதை சொல்லதுக்கு பயமாக இருந்துச்சு, மற்றதெல்லாம் கேட்க தெரிஞ்சுல. சரி அதை விடு, கேட்கறதெல்லாம் விடு. என்கிட்ட சொல்ல பயமாக இருந்துச்சு. ஆனால் ஊர் சுத்த போகிறதுக்கு பயம் இல்லை. உடம்புல கொஞ்சமாட்டு பயம் இருந்திருந்தா நீ தனியாக ஊர் சுத்த போவியா? ஆ எனக்கு தெரியும்னுட்டு எவ்வளோ நேரம் சொன்னாலும் சொல்ல வேண்டாம். ஆ சாமி சொன்னலாம் மனோட சொல்லுவேன்ட்டு. மனோக்கு தெரிஞ்ச எனக்கு தெரியுங்கிறது உனக்கே நல்லா தெரியும். அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து சொல்லணும்னு உனக்கு தோணல. இப்போ உடம்புல எவ்வளோ திமிர் இருக்கு உனக்கு. நீ பண்ணுறது எதுவும் எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கியோ? ஆ சரி செல்லமாக வளர்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டா உனக்கு ரொம்ப கொழுப்பு ஏறி போச்சு. ஒழுங்காக இருந்துக்க சொல்லிட்டேன். இல்லைன்னு நடக்கிறத வேற. போட ஏற்கனவே வான் பண்ணியிருக்கேன் பல கல்யாணத்தோடையே. ஆ ஏற்கனவே பல டைம் மட்டும் சொல்லிட்டேன் நான். உன்னை வெளியே யூஸ் பண்ணாத வைக்காதானே. உனக்கு எப்போ பார்த்தா 24 மணி நேரம் பேசிக்கிட்டு ஒழுங்க படிக்கிறது இல்லை. ஆ வீட்டில் வேலை செய்கிறது கிடையாது. வேலை செய்ய சொன்னால் உனக்கு நான் காலேஜ் போயிட்டு வந்து உனக்கு வேலை செஞ்சு தரணுமான்னு கேட்க. ஆ காலேஜ் போயிட்டு வந்து பேச தரத்துல விட்டி உட்காந்து. நான் அடிக்கக்கூடாது சரி கண்ட்ரோல் பண்ணான்டா அமைதியாக இருப்பான்னு பார்த்தா இவன் கேட்க மாட்டான். அதனால என்னென்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிற தைரியத்தில் தானே நீ ஊர் சுற்றிடல. இதை சொல்லு வேற எங்கே போனேன்? இப்போ இடையில வந்துருந்தாலாம் எங்கே போனேன்? உன்னோட தான் கட்டிருக்க வாய் திறந்து சொல்லு. கார்டன் கூட்டு போச்சு. அப்புறம் மறுநாள் சும்மா வெளியே பீச்சு போயிட்டு வந்தோம். அப்படி கடை கூட்டு போச்சு. ஏன் உனக்கு என்ன குறை வச்சிருக்கு? ஆ உனக்கு என்ன வாங்கி தரல? நீ கேட்டது எது ஜெயிச்சு தரல? காலேஜில் கேம்பஸில் அதுவும் என்னை கேவலப்பதுக்கு நின்று பேசிகிட்டு இருக்கியோ? நான் ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன். சரி கல்யாணம் பண்ணா நான் 2 வருஷம் இருந்துட்டு போகிறேன்னு. சரி ஜாலியாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினச்சான். சரி இவளும் இங்கே இருப்பான் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோன்னு நினச்சி இவளையும் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துச்சான். நீ ஆட்டமாக ஆடுத. ஒழுங்க மரியாதை இருந்துக்க சொல்லிட்டேன். அவ்வளோதான். இன்னொரு தடவை இப்படி பார்த்துன்னு வச்சுக்கோ. சரி அழாத. தேவையில்லாத கற்பனை வளர்க்காத. நான் பண்ணி கொடுக்கவே மாட்டேன். என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் யோசிச்சிருப்பேன் உன் சந்தோஷத்துக்காக. ஆனால் நீ இந்த அளவுக்கு திமிர்த்தனம் பண்ணிகிட்ருக்க. போய் படி. இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். சரி அழாதம்மா வலிக்க. போன பிறகு ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருந்தோன்னா அரைஞ்சிருவேன். போ அம்மாட்ட போ. வலிக்க தூங்கு கொஞ்ச நேரம். ம் சரிண்ணா. என்னன்னு சொல்லுவேன். ஏதாச்சும் கிறுக்குதனமா யோசிச்சுன்னு தெரிஞ்சது உரிச்சு சொல்லிட்டேன். பண்ணுவியா சொல்லு. இல்லை நான் அப்படி யோசிக்க மாட்டேன். ம் சரி மாலாதவா ரூமுக்கு வா. ம் சரி அழாதம்மா. ரொம்ப வலிக்குதாம்மா? ம் ஆமாம். ஏம்மா குறுக்க வந்தேன்? அம்மா பாவலம் மாமா பிரியா வலிக்கும்ல அவளுக்கும். சரிதான் அதுக்கு நீ ஏன் குறுக்க வந்த? சொல்லியிருக்கலாம் இல்லை கையை மறைச்சிருக்கலாமே. கையை எப்படி பிடிக்கேன்? அது தப்புல. சத்தம் மட்டும் போட்டிருக்க வேண்டியது மாமா. பாவல பிரியா. அது காலேஜ் கேம்பஸ் சொல்லணும்னு பேசியிருந்தேன்லம்மா தான் ரொம்ப வந்துட்டு.
சரி அழாதம்மா. வலிக்கலாம். ரொம்ப வேகமாட்டேனா? ம் இதுக்கு முன்னாடி நான் அடித்ததே இல்லைல்ல. நான் அடிக்கக்கூடாதுனமா நான் இருந்தேன். அதுக்கு தான் அவட்ட போய் சத்தம் போட்டுட்டு வரலான்னு போனேன். அவளையும் சத்தம் மட்டமாக இருக்கும், கோவமும் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு வந்து பேசலான்னு நினச்சேன். சரி விடுங்க, பாவம் பிரியா, அவளும் அழுவா. சரிம்மா, வலிக்கும் அவளுக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. அவளை அடித்ததில் எனக்கு சந்தோஷமா சொல்லு. நான் கோவப்படக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்கு தான் அமைதியாகவே இருந்தேன், அவட்ட எதுவும் கேட்காம. சரி, பிற பேசுகிறவட்ட தெரிஞ்சும் கேட்காம இருக்கேன்னு அவளுக்கே புரிஞ்சுருக்கலாமா? இப்போ அமைதியாக இருக்கணும்லாம். ஆமாம், எங்களுக்கு தெரியாது மாமா அண்ணன் வருதுன்னுட்டு. அவளுக்குமே தெரியாதுல்ல. சரி வீடு. இவ்வளோ நாள் ஃபோனில் பேசினா வீட்டில் பேசினா அது வேற கதைம்மா, தெரியாது. ஒரு இடத்துல நின்று பேசுனீங்கன்னா 4 பேர் பார்த்துட்டு எங்களெல்லாமா ஒரு மாதிரி பேசுவானுவேன். ம் புரியுது மாமா. அப்படி பொதுவான இடத்துல நின்று பேசக்கூடாது என்னம்மா? நானும் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி கூட வரும்போது சத்தம் மாட்டோம்லாம், பொது இடத்துல நின்று எப்படி பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியும்லாமா? எதிர்பார்க்கலாம். சரி வீடு. சரி இப்போ அடக்குறியா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து தூங்கு. வா, தடவை கொடுக்கேன், அப்படியே தூங்கு. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துச்சு அதுக்கப்புறம் பேசணுமா? மாமா நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டீங்களா? மாட்டேன் நந்தினி. ஏன் மாமா? நந்தினி அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணுவான் நந்தினி. இது எப்போவாச்சும் ஒரு டைம் தானே பண்ணுவாங்க. பண்ணுறது தப்பு தானே. ஒரு டைம் பண்ணா என்ன, எத்தனை டைம் பண்ணானே? மாமா மாற்றிக்குவாங்க தானே பிரியாக்காக. நீ சும்மா இருமா. வா, முடியாது நந்தினி, நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். பார்ப்போம், சீக்கிரம் பார்த்து முடிச்சு கொடுத்தா தான் சரியாக வரும். ஒரு மாதம் போதும். என்ன சொல்கிறீங்க? ஒரு மாதத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்களா? இப்போ இவ்வளோ எப்படி நம்பி வச்சுருக்கேன்? நீயும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற, நல்லாதான்னு சொன்னேன். சரி. சரி நான் கிளம்பட்டுமா? கிளம்புறீங்களா? சரி அப்போ நான் இருக்கட்டும். வேண்டாம், கிளம்புங்க. ஒரு வாரம் தானே, டைம் பாஸ் ஆகிடும் உனக்கு என்ன? எக்ஸாமோட வாரேன், அப்படி முடியலைன்னா எக்ஸாம் முடிஞ்ச மறுநாள் வந்துடுவேன்னா. ஆனால் டென்ஷன் ஆகக்கூடாது என்னம்மா, படிக்கணும். வேலை செய்யாட்டி பரவாயில்ல, ஒழுங்காக படித்து எழுதணும்னா. ம் சரி. இதுதான் என் நந்தினி. கொஞ்ச நேரம் படிக்காமா? ம் சரி. டேய், என்னடா சொல்லு, என்னடா பண்ணியிருக்கேன்? என்னடா என்னன்னு தெளிவாக கேள. நீ நந்தினியும் பிரியெல்லாம் கூட தானே போனேன்? ஆமாம், இப்போ ஐக்கண்ணே. என்ன நடந்துச்சுங்க? பிரியா ஏன்டா அப்படி இருக்கான்? அவ்வளோ எங்கடா? நீ பிரியாவில் கிச்சனுக்கு போக சொன்னியாமே, பவியும் கிச்சனுக்கு போனான். பவி பிரியாவில் பார்த்துட்டு வந்து சௌமியிட்ட சொன்னான், கண்ணெல்லாம் வந்துருக்குன்னு. என்ன பண்ண அவளை? இப்போ அவையும் செம்மையாக எங்க? பவி பிரியாட்ட கேட்டாலாம் என்னாச்சுன்ட்டு. அதுக்கு நீ ஏதோ அடிச்சிட்டேன்னு சொன்னான். சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டலாமே. அத்தான் செம்மையாக கூட வந்தான். செம்ம போய் பாருன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னடா ஆச்சு? கூப்பிட்டு தானே போனேன். உட்காருடா. நம்ம நான் எஞ்சி கேட்டேன். சரி நன்றி. வேண்டாம் நந்தினி படுத்துக்கா. சரி நந்தினிக்கு என்னாச்சு? ஏன் படுத்துடக்கா? சும்மா தான் படுத்துடக்கால எப்படி? முதல்ல இரு. சரி சொல்லுடா, என்னாச்சு? அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுலாம் கூப்பிட போகிறதுக்கு. போயிட்டு இருந்தேன், அங்கே 2 பேரும் கேம்பஸுக்குள்ளே அவங்க கூட நின்று பேசிகிட்டு இருக்காங்க. யாருடா? வேறு யார்? லவ் பண்ணுற பையன் அவன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். போய் நிற்கேன், காரில் உட்காந்துருக்கேன், வரணும்னு என்னோட 2 இடத்துக்கும் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. தான் வந்து கொடுத்தேன் அவளுக்கு. கொடுக்கும்போது இவ குறுக்க வந்துட்டா. இவளுக்கு அந்தளவு ஒரு அறவு வந்துட்டு. ஏன்டா வந்து சொல்ல வேண்டியதானே, பொறுமையாக பேசியிருக்கலாம்ல. இது கை வச்சா? நீங்கள் பொறுமையாக பேசுங்க. அதனால தான் நான் அந்த ஆட்டம் ஆடினான். போன டைம் வரும்போது வெளியே கூப்பிட்டு போயிருக்கான், வெளியே போயிருக்கா தனியாக. நம்மக்கிட்ட கார்டன் மட்டும் தானே போயிட்டு இருக்கேன்னு சொன்னான். இவ சொன்னேன்ட்ட இன்னைக்கு கேட்க மறுநாள் வெளியே கூப்பிட்டு போனான். இப்போ பீச்சுக்கு வேறு எங்கே போனான்னு தெரியல, எங்கேயோ கடை கூப்பிட்டு போனான்னா. ஏன்னு தெரியும், ஒன்றும் தெரியாது அது. அண்ணா இது எனக்கு தெரியாதுண்ணா. அன்னைக்கு ஃபோன் பண்ணா மாமா இருந்துச்சா, நான் பிற பண்ணுறேன்னு சொன்னேன். அதில் மறந்துட்டேன் போல, சொல்லலை ஏன்ட்டதை. சரி நீ எதுக்கு குறுக்க போன? என்ன பாவம்ல பிரியா. பாவம்னா சொல்லணும்லாமா? எங்களுக்கு தெரிஞ்ச பிறகும் சொல்லதுக்கு அவளுக்கு தயக்கமாக இருக்குன்னா அப்போ என்னது? காரணம் நீங்கள் தாண்டா 2 பேரும். கோபப்பட வேண்டிய விஷயத்தில் நல்ல செல்லம் கொடுங்க எல்லாத்துக்கும். இப்படி பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? அப்படி ஃப்ரீயாக இருந்தமே சொல்ல மாட்டாங்க பாருங்க. அதைத்தான் நானும் சொல்லுதேன், ஃப்ரீயாக இருந்தால் சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினச்சி சொன்னாலாம். சொல்லவே இல்லை. இவளை வைக்கிற இடத்துல வச்சேன், எப்படி சொல்லுதான் கரெக்டாக என்ன நடந்தாலும் எப்படி சொன்ன மந்தி. இவளுக்குமே இப்போ குளிர் விட்டு போச்சுட்டான். அற உழந்தது இவளுக்கு சரிதான். பார்த்தோன்னே என் பின்னாடி வந்து நிற்பான். இன்னைக்கு நான் உட்காந்துட்டு இருக்கேன், வாராலும் நம்ம பேர் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கல்வான்னுட்ட. மாமா நாமானு கூப்பிட்டா மட்டும் போதும், நடந்துக்க முடியாது உனக்கு. சரி இப்போ என்ன பண்ண? சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அவட்ட, ஒழுங்காக இருக்க பாருந்து.
மீறி ஏதாச்சும் பண்ண தொலைச்சிருன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கற்பனை வளர்க்காத இதோட நிப்பாட்டிக்கான்னு சொல்லியிருக்கேன். பார்ப்போம். நம்ம வேறு வேலையை ஆரம்பிக்கணும்டா. அது சரிப்பட்டு வர்றது. என்னாச்சுடா? சாயந்தரம் போனேன்ல வெளியே ஒரு ஆளை பார்க்க. விசாரிக்க தான் போனேன். ட்ரிங்க்ஸ் பண்ணுறோம், பீர் அடிக்கும், ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டியில் பண்ணுறோம். எப்போதுமா? இங்கே வந்தால் ஃப்ரெண்ட்ஸோட மேரேஜ் அந்த மாதிரி விஷயத்தில் பண்ணிகிட்ருக்கான். அங்கே தெரியல. இருந்தாலும் வேண்டாம்டா. ஊருக்கு வந்தாலே இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பித்தா அவ்வளோதான். அப்புறம் வரும்போதெல்லாம் பண்ண ஆரம்பிப்பான். அது சரிப்பட்டு வராது. இவரை வச்சிருக்க முடியாடா. நம்ம சீக்கிரம் ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும். நம்ம அவனை படிக்க வச்சுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அவளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் முடிச்சு வச்சிடணும். லைக் அவள் சம்மதிப்பாளாடா? இப்போ முதல்ல ஆரம்பத்தில் நம்மகிட்ட சொல்லியிருந்துருக்கணும். சொல்லியிருந்தால் நம்ம இது ஓகேவா வேண்டாமாங்கிறத நம்ம அப்போதே பார்த்து முடிவு பண்ணி சொல்லியிருந்துருக்கலாம். புரியுதான்? அட்லீஸ்ட் ஒரு ஃபிக்ஸ் பண்ணியாட்டு வச்சுருந்துருப்பேன். அட்லீஸ்ட் ஆரம்பத்துலேயே சொல்லியாட்டு திருத்திருக்கலாம் அவனை. நாளை இப்போ நான் கொடுத்துட்டு மறுபடியும் டெய்லி அடிக்க ஆரம்பித்தேன். என்னடா பண்ணேன்? ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு நம்ம வீட்டில் இவ்வளோ நாள் செல்லமாக வளர்ந்துட்டாடா. போகிற இடத்துலையும் சந்தோஷமாக இருக்கணும்டா. சரிதான், ஆனால் அவள் சம்மதிக்கணுமே. சொன்னால் கேட்பாடா. இதை பற்றி அவட்ட பேசுனியா? கற்பனை வளர்க்காதான் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம். டேய், அவள் மனசு கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணிடாமடா. அதெல்லாம் பண்ண மாட்டா, சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கான். சரிடா, அப்படியே நீ சொல்கிற மாதிரி பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் அவளுக்கு டைம் கொடுக்கணும்லாம் சேஞ்ச் ஆகுறதுக்கு. பார்ப்போம்டா, பார்க்குற அளவுக்கு பார்ப்போம். அது வரைக்கும் அவன் மைண்டு சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஒன்றும் சொல்லாமல் இருந்தேன்னா அப்புறம் அதே தான் மனசில் வச்சுட்ருப்பாள். அவட்ட சொல்கிற டைம் கம்மியாக இருக்கணும். அப்படின்னா தான் சீக்கிரம் சேஞ்ச் ஆவா. ஃபஸ்ட் அவட்ட இருந்து ஃபோனை வாங்கணும்டா. சரி, எக்ஸாம் முடியட்டும். எக்ஸாம் முடிஞ்சப்பறம் கரஸில் போட அவளுக்கு வீட்டில் இருக்கட்டும். அதை தான் செய்யணும். இல்லைன்னா நம்ம கூட கூப்பிட்டு போகணும்டா. போகும்போது கூட்டிகிட்டு போகணும் தான் நினச்சேன் 2 பேரும். ஆனால் அவளை மட்டும் எப்படிடா அங்கே கொண்டு தனியாக வைக்க? ஃபீல் பண்ணுவாள்ல தனியாக. இப்போ கூட்டிகிட்டு தானே போனோம். அவளை என் ரூமில் இருக்கட்டும், நான் ஹாலில் இருந்துக்கிறேன். அப்போ ஒன்று பண்ணுவோம், சாமி அவங்க வச்சுட்டு நான் ஹாலில் இருந்துக்கிறேன், பிரியா என் ரூமில் இருக்கட்டும். ஏன்டாண்டா, அவன் மாத்திரை சாப்பிட முடியலாம். அவன் கூட இருக்கட்டும் 2 மாதத்துக்கு. நாங்கள் இருந்துக்கிறோம்டா காலில். நீ உனக்கு ஓகேவாம்மா? எனக்கு ஓகே தான் மாமா. எங்கே இருந்தா என்ன, உங்கள் கூட இருக்கலாம். ம், சரிடா, அவளே சொல்லிட்டான். அப்போ ஒன்று பண்ணுவோம், நீ உங்கள் ரூம்லேயே இரு, நான் ஹாலில் படுத்துக்கிறேன். சௌமியம் பிரியாலாம் என் ரூமில் இருக்கட்டும். அரை வெங்காத எருவ மாடு சொன்ன அப்படின்னு கேளு. நீ சமையல் கூட தான் இருக்கணும். ஏற்கனவே 2 மாதம் விட்டுட்டு போயாச்சு. அவளுக்கு நான் ஆசைகள் இருக்கும்டா. இந்நேரத்தில் கூட இருந்து சந்தோஷமாக பார்த்துக்கான். சரி, அப்படின்னா நாங்கள் ஹாலில் இருந்துக்கிறோம். பேசாமல் சொன்னதை மட்டும் கேளு. நாங்கள் ஹாலில் இருந்துக்கிறோம்னா இருந்துக்கிறோம். அவளுக்கு கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் தானே. அப்புறம் அவளுக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டுனா என்ன பிரச்சனை? நாங்கள் எங்கள் ரூமுக்கு போயிடுவோம். ஆனால் அந்த பையன்ட்டு பேசி பார்ப்போமாடா, இனிமேல் ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் இருக்க சொல்லி. எனக்கு நம்பிக்கை இல்லைடா. பண்ணதுக்கப்புறம் எப்படி நீ பட சொல்லுதேன்? அது என்னைக்காக இருந்தாலும் அந்த பழக்கம் வரும். மாமா பெரிய பாவம் மாமா. சொன்ன அந்த அண்ணன் குடிக்காது. நாங்கள் வேணால் பேசட்டுமா? நந்தினி, அடிச்சுட்டு வந்து அமைதி பேசிகிட்டு இருக்கேன். கோவத்தை கிளறதா அமைதியாரு. நீங்களாம் லவ் பண்ணி தானே மாமா கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அப்போ அவளும் கஷ்டப்படுவாள்லாம். எப்படி மாமா இன்னொரு கல்யாணம் பண்ணுவா? நான் கல்யாணம் பண்ணாட்ட நீ என்ன செஞ்சுருப்பேன் சொல்லு? நான் சொன்னேன்னு நீ என்ன செஞ்ச? ஸ்டேஜ் வரைக்கும் போனலாம். வேறு யாரையாச்சும் கல்யாணம் பண்ண சொன்னால் பண்ணியிருப்பேன்லாம். அப்புறம் என்ன? பண்ணியிருப்பேன். நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, பண்ண அதுக்கப்புறம் இருக்க மாட்டேன், எங்கள் வீட்டில் தான் இருப்பேன். இல்லைன்னா இருக்கவே மாட்டேன்னு சொன்னேன்லாம். புரியாலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் யோசிப்பலாம் மாமா. அவட்ட இதை தான் சொன்னேன். அவள் நான் பண்ண மாட்டேன் யோசிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். நீ போய் அவளை உசுப்பேற்றி விட்டுட்டு இருக்காது என்ன? இதுக்கப்புறம் நீ இப்படிய விஷயத்தில் ஏதாவது தேவையில்லாத வேலை பார்த்துன்னு தெரிஞ்சது நீ தெரியாமல் தான் அடித்தேன். தெரிஞ்சே அடிப்பேன் பார்த்துக்கா. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். எனக்கு தெரிஞ்ச நான் எதுவும் பண்ணலை. உனக்கு தெரியாமல் பண்ண அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆமாம், எல்லாம் தெரியாதுன்னு தான் சொன்னா. நீ எல்லாம் தெரிஞ்சதானே வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்தியா? பிறகு என்ன? சரி, நீ சொல்கிற மாதிரி இருந்தாலும் உடனே எப்படி பார்க்க முடியும்? அதையும் யோசிச்சு நல்லா பார்த்து தானே முடிவு பண்ண முடியும். பார்ப்போம்டா, பார்ப்போம். நந்தினி, சொல்லுங்க மாமா. ஒழுங்காக போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடணும், சரியா? அங்கே எங்கேயும் போகக்கூடாது. கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் என்ன? சரி, எத்தனை மணிக்கு கிளம்புனா? எத்தனை மணிக்குடா? 8:30க்கு. சரி, இப்போ போய் ரெடியாக போ. 7 மணிக்கு கிளம்புவோம். சரிடா. சரி, ரிட்டன் நீ வரியா? வேணாண்டா, நான் வேலைக்கு போகிறேன். பாடம் நின்று வாங்க, வரும்போது செம்மையாக கூட்டுவாங்க. சமையலுக்கு விருப்பமானு கேட்டியா? இல்லைன்னா வரணும்னு கேட்டு கூட்டுப்போம். கூட்டு போனால் அவள் தனியாக இருப்பாளாடா. இல்லைன்னா பவியை வச்சுட்டு வந்திருக்கணும். போகும்போது செம்மையாக கூட்டு போயிருக்கலாம். இப்போ ஒன்று பண்ணு, பவி சமையல் கிளம்ப சொல்லு. தக்காளி டிக்கெட் போடு. உடனே வா, சரிம்பாங்களா? கூப்பிடவே வேண்டியும்.